ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக சுபாஸ்கரன் அவர்கள் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு பெருத்த லாபத்தை பார்க்கலான்னு நினச்சி தான் 2 படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணார். ஆனால் லால் சலாம் படம் சரிக்கு போச்சு. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரோடைய மகள் டைரக்ட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க சொன்ன காரணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ரொம்பவே கலவையான விமர்சனங்கள் பெற்று மேலும் இந்த படம் சரியாக போகலை. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். மேலும் சமூக பிரச்சனை உள்ள ஒரு கதையை தான் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருந்தார். மக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூலி கிட்டி ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்திருந்தார். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தால் பெருத்து அடி வாங்கியிருந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நல்ல லாபத்தை பெற்றாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் அமீர்கான் அவர்கள் முக்கியமான வேடத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுது. எப்படி லியோ படத்தில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் போட்டு ஒரு சம்பவம் செஞ்சிருந்தாரோ அதே போல தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்திலையும் ரஜினியை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறாரு. கமல்ஹாசனுக்காக எப்படி விக்ரமோ அதே போல தான் நம்ம ரஜினிக்காக கூலி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த படம் எல்சியூவான கான்செப்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட ரிலீஸ் தேதியும் அனௌன்ஸ் பண்ணாமல் தான் படத்தை எடுத்துகிட்டு வராங்க. மேலும் இந்த படம் ஏப்ரல் மாதம், அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறையாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் தங்கக்கடத்தில் மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்டு வருதான். அதனால் போதை சம்பந்தமான காட்சிகள் இந்த படத்தில் இருக்காது என்று நம்பக தன்மை வந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எப்படியாச்சும் நிச்சயமாக இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் திரையுலகத்துக்கும் பிடிக்கும் மாதிரி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு ரஜினியை காமிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நெகட்டிவ் ஷோடில் ரஜினி வரப்போகிறாரு என்ற தகவலும் கிடைச்சது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இந்த பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பாடி இருக்கிறாராம். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத் பாடி இருந்தார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கழித்து அவரே பாடியிருக்காரு. எப்படி இருக்க போது இதை பார்க்க தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே அவளோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துடைய பாட்டுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.